ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெஸ்ட் டே. என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 63.5. இன்றைக்கி ரெஸ்ட்டுன்னா நம்ம ஒர்க் அவுட்டுக்கு மட்டும்தாங்க ரெஸ்ட்டு. டயட்டுக்கெலாம் ரெஸ்ட் இல்லை. டயட்டு வந்து எப்பயும் போல் டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஒர்க் அவுட் மட்டும் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ரெஸ்ட்டுன்னா ஃபுல் ரெஸ்ட்டில் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளே இல்லைன்னா ஹவுஸ் கிளீனிங் அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னாக்கா மறுநாள் வந்து அப்போ தான் நம்மளோட பாடி வந்து ஒர்க் அவுட்டுக்கு ரெடியாக இருக்கும். ஒர்க் அவுட்டுக்கு ரெஸ்ட்டுன்னு சொன்னதுனால நம்ம ஃபுல் டே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா மறுநாள் அந்த லேசினஸ்ஸு நம்மளை வந்து எந்த எக்ஸசைஸையும் பண்ணவே விடாது. அதனால நீங்கள் வந்து ரெஸ்ட்டுன்னா ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாமல் ஃபுல் டே நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோட இந்த 49 days சேலஞ்சில் 2 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜா கிளி அண்ட் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் 49 days சேலஞ்சு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம சேர்ந்து பண்ணுவோம். 49 days சேலஞ்சில் எவ்வளோ ரிசல்ட் எடுக்க முடியுங்கிறத 49 daysக்கு அப்புறம் பார்ப்போம். வெயிட் லாஸ் கோல் வச்சுக்கிட்டு உங்களோட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். டயட்லேயும் சரி ஒர்க் அவுட்லேயும் சரி கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் நம்ம கண்டினியூவாக தொடர்ச்சியாக செய்யும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, ரஜினி மாதிரி தடைகளும் எனக்கு ஒரு படிக்கலப்பான்னு சொல்லிட்டு முன்னேறி போயிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.